ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் அனைவரையும் நமஸ்கரிக்கிறேன். 2015 வருஷம் பரணி நட்சத்திரத்தில், பரணி நட்சத்திரத்துக்கு யார்? சுவாமி சுக்கிரன் தான். இந்த நல்ல நேரத்தில் தான் நமக்கு எல்லாமே கிடைக்க போகிறது. காரணம் கண்ட சனியாச்சே. 6ல் இருக்கும்போதும் சனி ரொம்ப செஞ்சாரானா ஒரு வகையில் சில பேருக்கு ஒன்றுமே செய்யலை. ஓரளவுக்கு ஓங்கி அடிக்கிற மாதிரி தாங்கி அடிக்கிற மாதிரி அப்படியே நின்று நிதானித்து என்ன பேசினாலும் ஒன்றுமே கிடைக்காம ஒரு விரக்தியாக தான் இருந்தால் ஒரு சில பேர். அப்படி தான் அப்படியே அந்த சனி பயிற்சி வந்தது. 6ல் இருக்கும்போது ஒரு சிலருக்கு நன்மை இல்லை. இருந்தாலும் இப்போது அந்த கண்டச்சனிங்கிறது ஓரளவுக்கு நன்மை செய்யுமே தவிர இது கெடுதல் பண்ணாது. கண்டச்சனினா நம்ம பயந்து ஓடக்கூடாது. கண்டச்சனி பாதகமான சனி தான். 7ல் சனி வரும் பொழுது மன வாழ்க்கை கூடாது, திருமணம் பண்ணக்கூடாது. ஒரு சிலருக்கு பார்த்தாக்கா, ஒரு சிலருக்கு தான் கோச்சாரம் ரொம்ப சரியில்லாத வாளுக்கு, கோச்சாரமே ரொம்ப பதட்டமாக இருக்கிற வாளுக்கு, கோச்சார வித்தைன்னு பேர் ஜாதகத்தில் பார்த்தா 2ஆம் இடம் தனஸ்தானம் நல்லா இருக்கணும், 3ஆம் இடம் திருதிய ஸ்தானம் நல்லா இருக்கணும், சுகஸ்தானம் நல்லா இருக்கணும். சுகாதிபதியும் 7 குடையவனும் ஒன்று கூடி இருக்கக்கூடாது. அவனை பாவி பார்க்கக்கூடாது. திருதிய ஸ்தானத்தை சகோதர ஸ்தானம்னு சொல்லுவா. அதை அட்டமாதிபதி பார்க்கக்கூடாது. ஏன்னா சகோதர தோஷம் உண்டாகும். அண்ணா தம்பி சண்டை போட்டுகிட்டே இருப்பா. அதான் ஒரு அடி நிலத்துக்கு அடிச்சுக்கிற அண்ணா தம்பியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் பார்த்தாக்கா இந்த லாபஸ்தானத்தை பாவி பார்க்கக்கூடாது. லாபாதிபதியை பாவஸ்தானம் பாவிகள் பார்த்தா அதை எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும் கூட அது சுப செலவு வராது, விரைய செலவாக போயிடும். விரைய செலவுனா என்ன, யாராவது கடன் வாங்கிட்டு போயிடுவா. ஒட்டு மொத்தத்தையும் இவள் அப்படியே குருவி சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சுருப்பாள். யாராவது ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டு போய் கொடுக்க மாட்டான். இப்படிலாம் இருக்கிறது. அப்போது ரிஷபராசிக்கு 9, 10 குடையவன் சனி, 8, 11 குடையவன் குரு. லாபாதிபதி குரு, பாக்யாதிபதி சனி. எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க ரிஷபராசிக்கு. அப்போது சுக்கிரனுக்கு சனியும் நட்பு கிரகம், ஆனால் குரு ஆகாதவன். எவனோ தேவகுரு, அவரோ ராசிநாதனோ அசுரகுரு. இப்படிலாம் சில தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட இந்த கண்டச்சனியை நாம் எப்படி கொண்டு போகிறது? ஒரு சிலரோட நிலையை பார்த்தா ரொம்ப விபரீதமாக இருக்கும். நமக்கே மனசுக்குள்ளே அப்படி ரணமாக இருக்கும். சில சொல்லுவா, அந்த கண்டச்சனி வர்ற நேரத்தில் ஒரு சிலருடைய ஜாதக அமைப்பு சரியில்லைன்னா தாயை இழந்து தவிப்பான், தகப்பனாரின் அரவணைப்பில் இன்றி வெம்புவான், தாரத்தை ஒதுங்கி நிற்பான், தனையனோ வெறுத்து பேசுவான். இப்படியா நிறைய ஒரு 9 நிலைகள் இருக்குது. அதனால் ரொம்ப மனசு ரொம்ப ஒரு பதட்டமான நிலைகள்லாம் இருந்துருக்கும். அப்போது அதாவது சீதாதேவியோடைய நிலை நம்ம பார்க்கணும். இந்த 7ஆம் இடத்துக்கு வரும்போது தான் ஒரு பழமையை ஒன்று நம்ம நினைவுபடுத்தணும். நிலத்தில் தோன்றியவள் சீதாதேவி, நெருப்பில் தோன்றியவள் திரௌபதி. இவெல்லாம் இந்த கண்டச்சனி நேரத்தில் தான் உதிக்கிறாளாம். காரணம், அவளால் ஒரு நன்மை நடக்கணுங்கிறது இந்த உலகத்துக்கு விதி. நீரில் தோன்றியவள், அதாவது லட்சுமி தாயார் அந்த தாமரை மொட்டிலேருந்து வாசம் பண்ணுறா. அப்போ பெருமாளுக்கு ஒரு பெருமை உண்டு பார்த்தீங்களா. அதாவது ஜலத்தில் வாசம் பண்ணுறவா ஸ்ரீமன் எம்பெருமான் நாராயணன், பிரம்மகமல் அதாவது அந்த தாமரை பூவில் வாசம் பண்ணுறவா பிரம்மா, மயானத்தில் வாசம் பண்ணுறவா ருத்ரன். இதெல்லாம் சகிப்புத்தன்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதனால் எவ்வளவு நாம் சகிப்புத்தன்மையாக இருக்கிறோமோ அவ்வளவு நம்ம காலத்தை நல்லா சுபிட்சமாக கொண்டு போகலாம். 2015 இந்த வருஷத்தை பார்த்தாக்கா இந்த ஜனவரி மாதம் நம்ம ரொம்ப நிதானமாக இருக்கணும். காரணம், மொத்தத்தில் பார்த்தா 9 கிரகத்தில் 7 கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட அதிமுக்கியமான கிரகங்கள் நமக்கு கொஞ்சம் பாதகமாக இருக்கிறது. அதிமுக்கியமான கிரகங்கள். அப்போது குரு நமக்கு சாதகமாக இருக்கணும். குரு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, சரியில்லையே. சனி பகவான் சாதகமாக இருக்கணும். இவெல்லாம் பெரிய கிரகம். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார், அதுவும் நமக்கு சாதகம் இல்லை. இப்படி சாதகம் இல்லாத நேரத்தில் தான் நாம் பாதகம் இல்லாமல் தடுமாற்றம் இல்லாமல் எச்செயலிலும் தடுமாற்றம் இல்லாமல் இருக்கணும். அப்போது அதாவது சில பேருக்கு பார்த்தா குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப ஏங்கிகிட்டே இருப்பாள். இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் நமக்கு அவசியம் கிடைக்கும். அது எப்போது? நமக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து ஓரளவுக்கு சுபிட்சம் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவாலாம் இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்ப்பம் தரிக்கிறதுக்கு ஒரு உகந்த மாதம். அதே நேரத்தில் குழந்தை பாக்கியமும் அவசியம் ஏற்படும். மனமாகாதவாளுக்கெல்லாம் இந்த மார்ச் மாதத்தில் மனமாகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் ரொம்ப சுபிட்சம் உண்டு. அதே நேரத்தில் சொந்த தொழில் துவங்குறவாள்லாம் ஏப்ரல் மாதம் சொந்த தொழிலில் தொடங்கலாம். மே மாதத்தில் கலைத்துறையில் உள்ளவாளுக்கு இந்த மே மாதம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகிறவாள்லாம் இந்த ஜூன் மாதம் முயற்சி பண்ணலாம். காரணம், குருவும் மாற போகிறா, குரு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போக போகிறா. இப்படியாக எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை நடக்க போகிறது. ஜூலை மாதம் சில தடுமாற்றங்கள் வரும். எதுலேயுமே மனசு நல்லா இறுக்கி பிடிச்சிட்டு யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப நிதானமாக பேசணும். சகிப்புத்தன்மை வேணும். சகிப்புத்தன்மைன்னா எப்போ பார்த்தாலும் நம்ம சிரிச்சிருன்னு இருக்கக்கூடாது. எப்போவுமே ஆத்துக்காரிக்கிட்ட வீட்டில் கோபமாக பேசி பழகக்கூடாது. அன்பாக பேசணும். காரணம்,
அவள் இல்லத்தரசி கிரகலட்சுமி இல்லையா? சாப்பாடு போடுறச்சே மனைவியை பாராட்டி பேசணும். உப்பு இருக்கோ உரப்பு இருக்கோ, காப்பியில் சர்க்கரை போட்டாலோ போடலையோ, ஆனால் நன்னா இருக்குது. நல்ல பாசிட்டிவ் திங்கிங், பாசிட்டிவ் எனர்ஜி வேணும். நெகட்டிவ் திங்கிங்கே இருக்கக்கூடாது. நமக்கு நெகட்டிவ் திங்கிங் இருந்தால் நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு செதறி போயிடும். அப்போ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை நம்ம எப்படி கொண்டு வர்றது? மனசை எப்போவுமே நாம் சுபிட்சமாக வச்சுக்கணும். அப்போது பழங்கள் நிறையா சாப்பிட்டு பழகணும். ஒரு சிலருக்கு பார்த்தா வயிறு உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த வயிறு உபாதைகள் கண்டச்சனியில் ஒரு சிலருக்கு ரொம்ப அதிகமாகிடும். சில பேர் நடந்து போயிட்டே இருப்பாள், அப்படியே வலது காலை தாங்கி நடப்பாள், அப்படியே காலெல்லாம் அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம், அதாவது சுக்கிரன் தான் சுவாமி இருந்தாலும் இந்த கண்டச்சனியில் நம்மளை ஒரு படாத பாடு படுத்தத்தான் செய்யும் கிரகம். இருந்தாலும் நம்ம எதை பற்றியுமே கவலைப்படக்கூடாது. 2015 வருஷம் நமக்கு சுபிட்சமாக இருக்குமே தவிர பாதகத்தை உண்டு பண்ணாது. நாமளும் ரொம்ப எதுலேயும் ரொம்ப நிதானமாக இருக்கணும். 100% பார்த்திங்கன்னா 70% நன்மையான வருஷம்னு இதை சொல்லலாம். இப்போ ஜனவரி மாதத்துலேருந்து பார்த்தா டிசம்பர் மாதம் வரலும் நமக்கு நன்மைகள் நடக்குமானா ஒரு சில நேரங்களில் சில தடுமாற்றங்கள் வரதான் செய்யும். சில பேர் கடன் வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுவா. கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன், இதெல்லாம் பெரியவாளுடைய வாக்கு. அப்போ கடன் வாங்கிட்டா திருப்பி கொடுக்கணுங்கிற எண்ணம் இருந்தால் அதை எதையும் கவலைப்படக்கூடாது. கடன் வாங்கி அதில் போட்டு இதில் போட்டு தான் காலத்தை ஓட்டணும். அப்போ நமக்கு பெருசாக லாபம் வருதானா வரல. அப்போ இந்த அனுபவம் தான் இந்த ஒரு காலகட்டத்தில் நமக்கு நிறைய கிடைக்கும். இந்த அனுபவத்தினாலேயே நமக்கு சில நன்மைகள்லாம் உண்டாகும். இப்போ அந்த சனிப்பெயர்ச்சியை பார்த்தீங்கன்னா 3 வருஷம் 3 நாள் 19/12/2017 தான் சனிப்பெயர்ச்சி முடிவு. எவ்வளோ பெரிய விசேஷம் பாருங்க. இதை 303 வருஷத்துக்கு முன்னாடியே வகுத்துட்டா. 3 வருஷம் 3 நாள் பெரிய சனிப்பெயர்ச்சி. சனி பகவான் கூட ஒரு பெரிய கிரகம்தான். ஒவ்வொரு ராசியில் 2.5 வருஷம் இருக்கா இல்லையே. குரு பகவான் 1 வருஷம் இருக்கா, ராகு கேது 1.5 வருஷம் இருக்கா, சூரியன் 30 நாள் இருக்கா, செவ்வாய் 45 நாள், இப்படியாக அதாவது சந்திரன் 2.25 நாள். இப்படி இந்த கிரகங்கள்லாம் பார்த்தா ஒவ்வொரு பிளானெட்டில் ஒரு கணக்கு இருக்குது. சரி, சூரியனுடைய பயிற்சியை நாம் பண்ணுறதில்ல, சந்திரனை கொண்டாடுறதில்ல, சனி பயிற்சினா ஆன்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். அப்படிலாம் பயமே இருக்கக்கூடாது. பயத்தினால நமக்கு என்ன மிஞ்ச போகிறது? பக்தி பிரார்த்தனை வேண்டும். அது இந்த ரிஷபராசியில் பார்த்தா எப்போவுமே பார்த்தா ஒரு தடுமாற்றம் ஒரு சிலருக்கு இருக்கும். ஒரு சிலரை பார்த்தா மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பக்தினா என்னன்னே தெரியாது. எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு. அந்த பக்தியை எப்படி நாம் கொண்டு வர்றது? விட்டு கொடுக்கறது தான் பக்தி. எதுலேயுமே விட்டு கொடுத்து போகணும். முதல்ல ஆற்றுல வந்து கார்த்தால் எழுந்தோடனே சிடிச்சின்னு பேசுகிறத விடணும். முகமலர்ச்சியோட புன்முழுவரோடு இருக்கணும். குழந்தைகளை நல்லா அன்பாக அரவணைச்சி, வாப்பா கிட்டவா, என்ன இன்னைக்கு பாடம் படிக்க போகிற, என்ன செய்ய போகிற, அப்படி குழந்தைகள்கிட்ட அன்பாக பேசுங்களேன். ஆற்றுக்காரிகிட்ட அன்பாக பேசுங்களேன். என்ன கெட்டு போகிறது? மனைவியை நம்ம எப்போவுமே பாராட்டி தான் பேசணும். சாப்பாடு போடுறச்ச மனைவியை பாராட்டணும். அதாவது ஒரு பெரியவாளுடைய வாக்கு இருக்கு இல்லையா, தனையனை நெஞ்சில் வைத்து பாராட்டணுமா. நண்பனை வந்து கண்டும் காணாமல், அதாவது வந்து கண்டும் காணாமல்னா மற்றவாள்கிட்ட சொல்லி பாராட்டணும். மனைவியை மஞ்சத்தில் பாராட்டணும். இப்படி நம்ம பாராட்டணும். பாராட்டி பேசி பழகணும். ஃபஸ்ட்டு முதல்ல நகைச்சுவையாக பேசி பழகணும். யார்கிட்ட பேசினாலும் அன்பாக பேசணும், அரவணைப்பாக பேசணும். அன்பால் சாதிக்க முடியாத காரியத்தை நாம் ஆணவத்தால் சாதிக்க முடியாது, கோபத்தால் சாதிக்க முடியாது. அதனால் எதுக்காக இதெல்லாம் நம்ம சொல்கிறோம்? கண்டச்சனி நேரம். இந்த நேரத்தில் தான் நாம் எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கணும். ஜலகண்டீஸ்வரரை சேவிச்சுட்டு வாங்கலேன். திருக்கானைக்காவலில் திருச்சி பக்கத்தில் இருக்கிற சன்னதிக்கு போயிட்டு வாங்கோ. பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்கோ. புண்ணிய திரிகளில் போய் தீர்த்தமாடுங்க. கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா 7 சப்த நதிகளுக்கும் போய் சேவிச்சுட்டு வாங்கோ, தீர்த்தமாடிட்டு வாங்கோ. அப்போ உங்களை இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனை விலகி போயிடும். நல்ல ஒரு சுபிட்சை நமக்கு கிடைக்கும். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கும் போயிட்டு வாங்கோ. அதாவது வந்து பூனா வந்து வர்றது ரொம்ப கிட்ட. பூனா வந்து பன்வேல் பக்கத்தில் இருவாடிங்கிற இடத்துல கோவா ஹைவேல ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயில் இருக்கிறது. கோயிலுடைய விலாசம் உங்களுக்கு தந்துடுறோம். அங்கே கோவிந்தநாம புத்தகம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு வீட்டு விலாசத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சி தந்துடுறோம். உங்களுடைய பெயர் நாமம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து அவசியம் எழுதி இந்த கோவிந்தநாம புத்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். அது மட்டுமல்லாது பகவானுடைய படங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி கொடுக்குறோம். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலில் 2 மூலவர் உங்களுக்காக அருள் பாலிக்கிறார். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள சீனிவாச பெருமாள் சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள அபயஹஸ்த அனுமான் சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீரங்க சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள சீதா சமேத ஸ்ரீராம சுவாமி, ஸ்ரீ கலியுக மங்கள பால ஹனுமான் சுவாமி, இப்படியாக பகவான்லாம் நல்லா அருள் பாலிக்கிறார்.
12 துளசி மகாமாடம் இருக்கிறது. 108 தடவை பிரதட்சணம் பண்ணுங்கோ. அது மட்டுமல்லாது 108 கோமாதா இருக்கிறது. ஒரு சேர 108 பசுக்களையும் நாம் சேவிச்சா நாம் செய்த பாவம் பட்டுன்னு அங்கேயே விலகி போயிடும். உங்களுடைய பாதம் அந்த சன்னதியில் படணும். அது அடியேன் பிரார்த்தனை. நீங்கள் அந்த சன்னதிக்கு வரணும். அது அடியேன் பிரார்த்தனை. நீங்கள் வந்தால் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுவோம், சந்தோஷப்படுவோம். உங்களுடைய பாவம் விலகுனா அந்த புண்ணியத்தில் கடுகளவு எங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் அடியேன் பிரார்த்தனை. நீங்கள் எல்லோரும் அவசியம் ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி சன்னதிக்கு வாங்கோ. வந்தால் நமக்கு எல்லா கஷ்டத்தையும் பகவான் போக்கிடுவார். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் திருமஞ்சனம் ரொம்ப விமர்சையாக நடக்கும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் 16 திரவியங்களை இளநீரால் அபிஷேகம் பண்ண என்ன ஆகும்? மனசு நல்லா குளிர்ச்சி ஆகிடும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சுவாமி சன்னதிக்கு வாங்கோ. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் குடும்ப சகிதமாக எல்லோரும் தெரிஞ்ச வாழலாம், உறவுக்காரால் பந்துக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு சன்னதிக்கு வாங்கோ. ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் சன்னதியில் இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, புண்ணிய தீர்த்தத்தை வந்து எல்லாருடைய தலையிலையும் நம்ம சாதிக்கிறோம். அப்போ வந்து நம்மளுடைய செய்த முன் ஜென்மத்தில் செய்த பாவ கர்மங்கள்லாம் விலகி போயிடும். அப்போ வந்து புண்ணிய தீர்த்தம் வந்து நம்ம கங்கா, யமுனா, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, துங்கபத்ரா, பிரம்மபுத்திரா நதிகளில் நீரை சேகரித்து அதை ஸ்ரீரங்க பெருமாளுடைய புஷ்கரணியில் வச்சு நம்ம எல்லோருக்கும் தலையில் சாதிக்கிறச்ச எல்லா கஷ்ட பாவங்களும் நம்மளை விட்டு விலகி போயிடும். எப்போவுமே தேவதைகள் ஆவாகனம் பண்ணி அதாவது வந்து பிரதான குடத்தில் ஜலத்தை வச்சு தேவதைகள் ஆவாகனம் பண்ணி தலையில் சேர்க்குறச்ச நாம் செய்த பாவங்கள் கர்மங்கள்லாம் விலகி போயிடும். தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய பாவங்கள் ஒரு சிலர் செய்கிறா, நாமளும் செய்கிறோம். ஒரு சில பாவங்கள் நம்ம செய்கிறச்ச நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்து பின்தொடர்றது. ப்ரீவியஸ் கர்மா, போன ஜென்மத்தில் என்ன பாவங்களோ அதுதான் இப்போ நமக்கு வந்து கஷ்டமாக வர்றது. அது இந்த கண்டச்சனி காலத்தில் ரிஷப ராசியில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். காரணம், அதிமுக்கியமான கிரகங்கள்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் பதட்டமாக இருக்கிறது. அப்போது இந்த வண்டி வாகனங்கள் சில பேர் வாங்கணும்னு நினச்சிட்டு இருப்பான். தடுமாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப ஆசையாக இருக்கும். பக்கத்து வீட்டுக்கார கார் ஓட்டிகிட்டு போவான். இவானும் கார் வாங்கணுமேனு அப்படியே கடன் வாங்கியாவது கார் வாங்கணுமே அப்படின்னு நினச்சி காரை வாங்குறதுக்கு பிளான் பண்ணிகிட்டே இருப்பாள். கார் வாங்கலாம், கடன் வாங்கி 3 மாதம் டியூ கட்டலைன்னா காரை இழுத்துட்டு போயிடுவாள். அதையும் நம்ம ஒரு புறம் யோசிக்கணும். எல்லாமே ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி பல முறை யோசித்து நாம் ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதனால் இந்த கண்டச்சனி காலத்தில் ஒவ்வொரு அடியும் ரொம்ப நிதானமாக எடுத்து வைக்கணும். நிலம் வாங்கணுமா, ஆகஸ்ட்டுக்கு மேலே வாங்குங்கோ. அதாவது கல்யாணம் பண்ணிக்கணுமா, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மார்ச் 3ஆம் தேதியிலேருந்து காரியத்தை துவங்குங்கோ. சட்டுன்னு பொண்ணு வந்து நிற்பா பிள்ளையாண்டானுக்கு. அதாவது பொண்ணுக்கு வந்து நல்ல மாப்பிள்ளையாக வீடு தேடி வருவா. எல்லாம் எப்போவுமே சுபகாரியங்கள் வந்து நிற்காது, திருமணம் வந்து தடைப்படாது. எப்போவுமே நல்ல காரியங்கள் வந்து தடைப்படாதுங்கிறது விதி. காரணம், பக்தி பிரார்த்தனை வேணும், சகிப்புத்தன்மை வேணும். யாருக்கிட்டே நம்ம எதிர்வாதம் பண்ணக்கூடாது. முதல்ல ஆற்றுல வந்து கணவன் மனைவி வந்து எதிர்வாதம் பண்ணக்கூடாது. சாப்பிட்றச்ச சண்டை போட்டுக்கப்படாது, தூங்க போகிறச்ச சண்டை போட்டுக்கப்படாது, குழந்தைகளுக்கு முன்னாடி சண்டை போட்டுக்கப்படாது. இதெல்லாம் இருந்துச்சுனாலே நமக்கு காரியங்கள்லாம் சிதறி போயிடும். அப்போ புராணத்தில் பார்த்தேன்னா ஒரு சின்ன சம்பவம். ஸ்ரீராமனுக்கு சீதா தேவி பிறக்கிறதுக்கு முன்னாடியே விஸ்வாமித்திரர் சீதாபதினு பேர் வைக்கிறாளாம். ஸ்ரீராமன்னு பேர் வைக்கிறா, சீதாபதினு பேர் வைக்கிறா. சீதா பிராட்டியார் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஏகபத்தினி விரதனாக ஸ்ரீ ராமர் இருந்தார். அதுபோல் நாமும் இருக்கணும். பஞ்சமகா பாவ செயல்களை நாம் செய்யக்கூடாது. காரணம், இந்த ரிஷபராசியில் ஒரு சிலருக்கு சபலம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அது இந்த கண்டச்சனியில் அகோரமாக வரும். அப்போது நாம் வந்து பாவச் செயல்களை நாம் செய்யக்கூடாது. பஞ்சமகா பாதகங்கிற 5 நாம் அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீ துரோகம், ஸ்ரீ உதர துரோகம், சக உதர துரோகம், குரு துரோகம், மாத்ரு துரோகம், பித்ரு துரோகம், அதாவது மது மாது சூது, இதுக்கு வந்து நம்ம வந்து அடிமையாகக்கூடாது. எப்போவுமே நம்ம தர்மபத்தினி இருக்கிறச்ச எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் தாயா சகோதரியாக பார்க்கணும். நல்ல விஷயங்களை காதில் கேட்டுட்டு அதுபடி நாம் நடக்கணும். குரு துரோகம் கூடாது. அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். இது வந்து மாத்ரு தோஷம், பித்ரு தோஷம். இது அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம செய்தே ஆகணும். அப்போது அதை பிறரை வந்து ஏமாற்றி நாம் வாழப்படாது. மற்றவர்களுடைய பொருளை வந்து நம்ம அபகரிக்கக்கூடாது. மற்றவர்களுடைய அதாவது வந்து உடைமையை வந்து நம்ம வந்து அபகரிக்கக்கூடாது. மற்றவர்களுடைய சொத்துக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. ஒரு சில சம்பவங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம், பேப்பரில் படிக்கிறோம். இன்னொருத்தர் நிலத்தை இன்னொருத்தர் அபகரிச்சுக்கிறா, ஒருத்தர் சொத்தை ஒருத்தர் அபகரிச்சுக்கிறா. அதுக்கெல்லாம் தண்டனை உண்டு. ₹1 ஒருத்தர் நம்ம ₹1 ஏமாற்றணுன்னா 2 ரூபாயை கையில் எடுத்து வச்சுக்கணும்.
இதுதான் இன்றைக்கி உலக நியதி. இறைவனுக்கு வந்து எப்போவுமே நேர்மை, உண்மை, சத்தியம், மனோ, வாக்கு, காயம் இதுதான் பிடிக்கும். அதனால் எந்த ஒரு காரியமும் நமக்கு வந்து பதறாமல் செய்கிறதுக்கு நாம் என்ன செய்யணும்? மனசு பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு மாங்கல்ய தானம் பண்ணணும். அப்போ பொறுமை வந்துடும். மாங்கல்ய தானம் பண்ணோம்னா ஒரு ஏழை வீட்டு கல்யாணத்துக்கு 1 கிராமாவது தங்கம் கொடுக்கணும். அப்போது தேடி போய் நம்ம சொர்ண தானம் பண்ணணும். நம்மகிட்ட இருக்கோ இல்லையோ இறைவனை வந்து பிரார்த்தித்தா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும். அந்த பக்தி பிரார்த்தனையில் எல்லாமே கிடைக்கும். அதனால் மாங்கல்ய தானம் அவசியம் பண்ணுங்க. வசதி உள்ளவா, ஒரு ஏழ்மையில் இருக்கா, அவளுக்கு கல்யாணம் நடக்கணும், மாங்கல்ய தானம் பண்ணுங்க. மாங்கல்ய தானம் பண்ணுறச்ச உங்களுடைய குடும்பம் சுபிட்சமாக இருக்கும், உங்களுடைய பொண்ணோட வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அப்போது அந்த ஆதரவு இல்லாத குழந்தைகள்லாம் வளர்ப்பு நிலையம் இருக்குது, அங்கெல்லாம் போங்க. உங்களுடைய பிறந்த நாள் அன்றைக்கி போங்க. போயிட்டு அந்த குழந்தைகளுக்கு தான் வஸ்திரங்கள்லாம் எடுத்து கொடுங்க. நாம் என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறோமோ அதை மற்றவா அனுபவிக்கணும். உங்கள் குழந்தை புது துணி சட்டை துணி போட்டுண்டா அந்த குழந்தையும் சட்டை துணி புது துணியை வஸ்திரங்களை வாங்கி உடுத்திக்கணும். அதே நேரத்தில் உங்களுடைய திருமண நாள் அன்னைக்கு அவசியம் அதாவது வந்து அம்மா அப்பாவால் வந்து சில பேர் என்னென்னா வயசானவாளெல்லாம் விட்டுருவா. ஒரு சில பேர் தான் அம்மா அப்பாலாம் அம்மாவுக்கு வயசாகிடுது, அப்பாவுக்கு வயசாகிடுது, நேக்கு கல்யாணம் ஆகிடுது. அதனால் அம்மா அப்பா வச்சுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. நாங்கள் ரொம்ப சின்ன வீட்டில் கொடுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கோம். எப்படி அம்மா அப்பா வச்சுக்கிறது? பெத்தவாளாச்சு அம்மா, வளர்த்தவாளாச்சு அப்பா, அதெல்லாம் நினைக்க மாட்டா. ஆத்துக்காரி வந்தோன்னே ஒரு சில பேர் தான் அந்த தவறெல்லாம் பண்ணுறா. அம்மா அப்பா வந்து விரோதமாக நினைக்கிறா. ஆத்துக்காரி பேச்சை கேட்டுட்டு கொண்டு போய் அதாவது வயசானவெல்லாம் வளர்ப்பு மையம் இருக்குது, ஓல்டு ஹோம் ஏஜ், அதில் கொண்டு போய் அவளை சேர்த்துட்றா. அதனால் எல்லோரும் இந்த தவறை பண்ணுறதில்ல. நாம் ஒரு க்ஷணம் நம்ம நினச்சி பார்க்கணும். எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாள், அதாவது வந்து பழுத்த மட்டை விழுந்தால் நுனிமட்டை வந்து விழுறதுக்கு தயாராக நிற்குமா. அதுபோல் தான் நம்மளுடைய வாழ்க்கை வாழையடி வாழையாக இருக்கிறது. நாம் என்ன தவறு பண்ணுறோமோ அதே தவறை நம்மளுடைய குழந்தை பண்ணும். இன்றைக்கி நமக்கு வயசாகி போச்சு அப்படின்னு நாம் நினைக்கிறோம். அதான் அம்மா அப்பாவுக்கு வயசாகி போச்சு, அவளை நம்ம வந்து வீதியில் விடும் பொழுது நாளைக்கு நம்ம பிள்ளை நம்மளை வந்து வீதியில் விட்டுருவா. இதெல்லாம் நம்ம கவனத்தில் கொள்ளணும். அதனால் உங்களுடைய மனநாள் அன்னைக்கு அவசியம் இந்த கண்டச்சனி நேரத்தில் அவசியம் போங்க. காரணம் இந்த 2015 வருஷம் உங்களுக்கு 70% தான் நன்மைகள் நடக்க போகிறது. டிசம்பர் மாதத்தில் நல்லா ஓஹோன்னு இருக்கும். அப்போ வந்து நீங்கள் என்னென்னா அவசியம் தான தர்மங்களை நிறைய செய்து வரணும். அந்த ஹோல்டு ஹோம் ஏஜுக்கு போய் அந்த வயசானவாள்லாம் இருப்பாள். சில பேர் இந்த அம்மா அப்பாலாம் அங்கே இருப்போம், வயசாக இருக்கும். அவளுக்கு மருத்துவத்துக்கு உதவி பண்ணுங்க, ஔஷதத்துக்கு தானம் பண்ணுங்க. ஔஷத தானம் சிறந்த தானம். இந்த கண்டச்சனியில் நமக்கு ஆபத்து வராமல், பேராபத்து வராமல் பகவான் நம்மளை காப்பாற்றுவாள். அதனால் அவசியம் நீங்கள் ஹோம் ஏஜுக்கு போய் வயசானவாள்லாம் இருப்பாள், அவளெலாம் பார்த்து வஸ்திரம் வாங்கி கொடுங்க, அவளோட உட்காந்து சேர்ந்து சாப்பிடுங்க. நம்ம அதில் நம்ம தினசரி சாப்பிட்றோம் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் நம்மளுடைய வெட்டிங் டே திருமண நாள் அன்னைக்கு இது மாதிரி கைவிடப்பட்ட அம்மா அப்பாவெல்லாம் இருப்பா, அவள் கூட உட்காந்து சாப்பிட்டு பாருங்களேன். அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறு எதுலேயுமே இருக்காது. எல்லோரும் கூடி வாழ வேண்டும். அப்போ வந்து இந்த காக்கா கூட்டம் போல் ஒன்று கூடி இருக்கணுமா. மற்றவாளுடைய சந்தோஷந்தான் நமக்கு உண்மையான சந்தோஷம். அப்போ வந்து அவளோட சேர்ந்து இருக்கணும். இந்த கண்டச்சனியில் வந்து பாவங்கள்லாம் விலகி போயிடும். பஞ்சமகா பாதகம், நேற்று வரையிலும் நம்ம என்ன பாவம் வேணாலும் செய்திருக்கலாம், திருந்துறதுக்கு இறைவன் வந்து ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்குறா. அந்த சந்தர்ப்பத்தை நாம் வந்து சரியாக பயன்படுத்திக்கணும். கோவிந்த நாமத்தை டெய்லி பாராயணம் பண்ணுங்க. கோவிந்த நாம புத்தகம் ஸ்ரீ கலியுக மங்கள லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலேருந்து உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி தர்றோம். அது மட்டுமல்லாது ஸ்ரீ கலியுக மங்கள ஸ்ரீனிவாச பெருமாள் சுவாமி படம், ஸ்ரீ கலியுக மங்கள பத்மாவதி தாயாருடைய படம், ஸ்ரீ கலியுக மங்கள நரசிம்ம சுவாமியுடைய படம், இந்த கோவிந்தநாம புத்தகம் எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சி கொடுத்துட்றோம். நீங்கள் விலாசத்தை எழுதி அனுப்பிச்சிடுங்க. அந்த விலாசத்தில் மறக்காமல் உங்களுடைய பெயர் நாமம், அது மட்டுமல்லாது உங்களுடைய நட்சத்திரம், அது மட்டுமல்லாது கோத்திரம் எல்லாம் எழுதுங்கோ. குழந்தைகளுடைய நட்சத்திரம், பெயர் நட்சத்திரம், பிறந்த தேதி எல்லாம் எழுதுங்கோ. உங்களுடைய ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் அங்கே சங்கல்பிக்கிறோம். உங்களுக்காக எல்லாமே நாங்கள் செய்ய காத்துட்டுருக்கோம். நீங்கள் எல்லோரும் அவசியம் குடும்ப சமேதமாக ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு வரணும். 24 நிமிஷம் இந்த கோவிந்த நாமத்தை 3 தடவை பாராயணம் பண்ணுங்க. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீ வெங்கடேஷா கோவிந்தா, பக்தவச்சலா கோவிந்தா, இப்படியாக 3 தடவை நம்ம இந்த கோவிந்த நாமத்தை பாராயணம் பண்ணணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 24 நிமிஷம் கோவிந்த நாமத்தை பாராயணம் பண்ணுங்க. இரவு தூங்க போகிறச்ச 16 நிமிஷம் பகவானை
நினச்சி பாராயணம் பண்ணுங்க. அதாவது நம்ம வந்து அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டு விட்டு முடிச்சுட்டு அப்படியே படுக்கையில் உட்காந்துட்டு கண்ணை மூடிண்டு எந்த மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ சொல்லுங்கள். ஓம் நமோ நாராயணாய. அப்போ அந்த நீங்கள் கண்ணை மூடின்னு 16 நிமிஷம் அந்த மந்திரம் சொல்கிறேன் இல்லையா, அப்போது நம்ம சரீரத்தில் அதாவது சக்கராஸ் 7 சக்கரம் இருக்குது. மூலாதாரம் இருக்கிறது, சுவாதிஸ்தானம் இருக்கிறது, மணிப்பூரகம் இருக்கிறது, அநாதகஸ்தானம் இருக்கிறது, அதாவது விசிக்தி இருக்கிறது, ஆங்கேயம் இருக்கிறது, சகசிரம் பத்மம் இருக்கிறது. ஒரு 7 சக்கரமும் நம்மளுடைய சரீரத்தில் இருக்கிறது. நீங்கள் ஓம்னு இழுக்கிறச்ச இந்த ஆக்சிஜன் அப்படியே இந்த 7 சக்கரத்துக்கும் பரவி உங்களுடைய சரீரத்துக்கு ஒளி தன்னால் ஊடுருவி வந்துடும். இதெல்லாம் நீங்கள் எல்லாம் அனுபவித்து பார்த்தால்தான் அதை நாம் உணரணும், அனுபவிக்கணும். நீங்கள் கண்டிப்பாக நல்லா பட்டுன்னு அப்படியே தூக்கம் வந்துடும். அப்படியே தூங்கி போயிடுங்க. கார்த்தால எழுந்து தீர்த்தம் ஆடிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நல்ல நைட்டு விளக்கு ஏற்றி விளக்கு முன்னாடி உட்காந்து ஓம் நமோ நாராயணாய எம்பெருமான ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு உட்காந்து கோவிந்தநாமத்தை பாராயணம் பண்ணுங்க. அப்போ நமக்கு எல்லா சுகத்தையும் பகவான் தந்துடுவார். அதனால் நீங்கள் எல்லாம் சௌக்கியமாக இருக்கணும். ரிஷபராசியில் இந்த கண்டச்சனி விலகணும் அப்படின்னு கண்டச்சனி விலகினாலும் அடுத்த அஷ்டமச்சனி வர்றது அது ஒன்றும் நமக்கு வந்து ஒரு பெருசாக ஒன்றும் பெரிய பாதிப்பு ஒன்றும் கொடுக்காது. இருந்தாலும் எல்லா காரியங்களும் சுபிஷமாக நடக்கணும். எம்பெருமான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம சுவாமியை பிரார்த்திச்சுண்டு அமர்கிறேன். ஓம் நமோ நாராயணாய். ரிஷபராசியில் பிறந்தவர்கள் ஒரு சில தம்பதியர் பிரிந்து வாழ நேரிடுவது ஏன்? அதற்கு சற்று விளக்கம் தாருங்கள். ரிஷபராசியை பொறுத்த அளவுக்கு ஒரு சிலர் குடும்பங்கள் வந்து பிரிஞ்சு வாழ்கிறது உண்மைதான். இப்போது 40-50 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பிரிவினை ஏது? நம்ம தாத்தா பாட்டி காலத்திலலாம் எங்கே பிரிஞ்சு வாழ்ந்தா? ஒரு புராணத்தில் ஒரு கதை உண்டு. சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் 1.5 மணி நேரம் தான். பாணி கிரகணம் தொட்டால் விடாது, ஆண்டியானாலும் கணவனை தொடர்ந்து மனைவி வருவாள். இப்படிலாம் பெரியவாள்லாம் சொல்லி வச்சா. இப்போல்லாம் இந்த காலத்துலலாம் கொஞ்சம் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வாழ்க்கை அமைஞ்சு போகிறது. இப்போ கணவன் வந்து வெளிநாடு போகிறான். வெளிநாடு போனோடனே மனைவியுடைய ஒரு சிலருக்கு ஞாபகம் இல்லாமல் போயிடுறது. அங்கே போய் சில தவறான வாழ்க்கையெல்லாம் வாழ்கிறா. மாது சூதுன்னு மதுவுக்கு அடிமையாகிடுறா. அப்புறம் மாதுக்கு அடிமையாகிறா. அப்புறம் சூதான வாழ்க்கையை வாழ்கிறா. இப்படியாக அந்த வாழ்க்கைங்கிறது பிரிவினை கொடுத்துடுறது. அதாவது வந்து எப்போவுமே மனைவி வந்து கள்ளங்கபடம் இல்லாமல் சிரிப்பவள் மகாலட்சுமி தாயார் மனைவி. மனைவி தான் தர்மபத்தினி, இல்லத்தரசி, இல்லார் கிரகலட்சுமி. மனைவிகிட்ட வந்து கணவன் வந்து எதையுமே மறைக்கக்கூடாது. மனைவியை முதல்ல பாராட்டி பேசணும். இது ரிஷபராசியில் அவசியமாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று. காரணம் வந்து ரொம்ப அதிதியான கோபம் ஒரு சிலருக்கு வரும். கோபப்பட்டால் வீடே 2 விட்டு போயிடும். தூக்கி போட்டு பாத்திரங்கள்லாம் உடைச்சுடுவா. அது மாதிரிலாம் ஒரு சில குடும்பங்களில் அந்த ரணகாலம்னு பேர் நடக்கும். குழந்தைங்க பார்த்தா சும்மா இருக்குமா, அம்மா அப்பா சண்டை போட்டுட்டா இவனும் வயசில் சண்டை போடுவான். அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும். அதனால் இந்த 2015ஆவது வருஷம் பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒன்று சேரணும்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம். பிரிஞ்ச குடும்பங்கள்லாம் ஒன்று சேரணும். இனி பிரிவினை வரக்கூடாது. குடும்பங்கள்லாம் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி தம்பதி சகிதமாக இருக்கணும். குழந்தைகளோட ஒன்று கூடி இருக்கணும்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து பிரார்த்திப்போம்.